9:4-5. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா இருக்கிறது? பெண்மான்களை ஈனுகின்ற ஒரு சத்தம். வெளியே சொல்ல முடியுமா? கேதுரு மரங்களை முறிக்கிற ஒரு சத்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அநேக நேரங்களிலே உங்களை பெயர் சொல்லி அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனா நம்முடைய செயல்பாடு என்ன இருக்குதுன்னா, அவர் என்ன கூப்பிடல, யாரோ ஒரு கடன்காரன் என்ன கூப்பிட்டுக்கிறான், யாரோ ஒரு கடன்காரனை கூப்பிட்டுக்கிறான்னு சொல்லி அந்த செவிக்கு நம்ம குரலுக்கு செவி சாய்க்காம நாமளா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பெயர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நேரத்தில் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருப்பீங்க. ஆண்டவர் இடத்துல பேசுவாரு. என்ன பேசுவாரு? மகனே மகளே, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசுவாரு. ஆனா அதை நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். ஐயோ, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த சூழ்நிலை சொல்லி நாம அதை தான் பெருசா பேசிட்டு இருப்போம். விளைய சொல்ல முடியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க பிரச்சனைகளை நீங்களே வைத்துக் கொண்டால் அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஆப்பு வாழ்க்கையில. ஆனா நீங்க உங்க பிரச்சனையை தேவ சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதலை நிச்சயமாய் அவர் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோட விசுவாசத்தோட சிரிச்ச முகத்தோட யார் ஒருத்தர் சந்தோஷமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ளே இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, பைபிள் வசனம்லாம் பாஸ்டர் வாசிப்பாரு, விசுவாசங்களாம் வாசிப்பாங்க. ஆனா முடிஞ்சு போன பிறகு இன்னைக்கு என்ன பைபிள் வசனம் வாசிச்சாரு பாஸ்டர் சொல்லணும்னா தெரியாது. என்ன வசனம் சொன்னா அதுவையா, ஆமாடா, ஏதோ ஏசையா, ஏதோ சங்கீதம், ஏதோ மார்க்ல சொன்னாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை சத்தியத்தை நீங்க சர்ச்சில் கேட்கும் போது சர்ச் முடிஞ்சு கேட்டவங்க டக்குன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு விதை. உலக சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்களிலே விதைக்கப்பட்ட விதையை போல, கற்பாரிலே விதைக்கப்பட்ட விதையை போல, வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல நாம் இருக்கிறோம். இல்ல, நல்ல மண்ணில் விதைக்கப்பட்ட விதையா உருவாங்க. 20 அல்ல, 30 அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். God bless you.